இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நஜீப் தொடர்புடைய அரசாணை உத்தரவு விவகாரம் விவாதம் வேண்டாம், பஹாங் சுல்தான் வலியுறுத்து. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் சம்பந்தப்பட்ட கூடுதல் அரசாணை உத்தரவு தொடர்பில் விவாதம் செய்வதை நிறுத்திக் கொள்ளுமாறு அனைத்து தரப்பினரையும் மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்விவகாரம் தற்போது சட்டப்பூர்வமாக கையாளப்பட்டு வருகிறது. அதனை அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்று சுல்தான் வலியுறுத்தினார். அதேவேளையில் கூடுதல் அரசாணை உத்தரவை பொறுத்தவரையில் அது பொறுப்பான மற்றும் நம்பகமான தரப்பினரின் அதிகார வரம்பிற்குள் உள்ளது. எனவே இவ்விவகாரத்தை ஆளுக்கு ஆள் விவாதிப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுல்தான் கேட்டுக்கொண்டார். நாட்டின் 16வது மாமன்னராக பொறுப்பேற்று இருந்த சுல்தான் அப்துல்லா தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னதாக கடந்த 2023 ஆண்டு ஜனவரி 29 வெளியிட்ட கூடுதல் அரசாணை உத்தரவின்படி நஜீப் தனது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் மார்ச் மாதம் நடைபெறவிருக்கும் DAPயின் உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தலில் கட்சியின் தேசிய தலைவர் லிம் குவான் எங் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மத்திய செயலவையில் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று லிம்மை கடுமையாக குறை கூறி வந்த தலைவரான தெங் சாங் கிம் கட்சி உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். வரும் கட்சி தேர்தலில் அவசரப்பட்டு லிம் குவான் எங்கை அகற்றிவிட வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். தற்போது DAPக்கு தலைமையேற்றுள்ள புதிய தலைமுறையினர் நாட்டின் நடப்பு அரசியல் சூழலுக்கு ஏற்ப கட்சியில் தங்களின் அடைவு நிலை மற்றும் திறன் மிகுந்த செயல்பாட்டை இன்னும் நிரூபிக்கவில்லை. எனவே பழைய தலைவர்களை கழட்டிவிடும் போக்கை அவசர கதியில் அரங்கேற்றிவிடக்கூடாது என்று தெங் சாங் கிம் வலியுறுத்தினார். DAPயில் பல ஆண்டு காலமாக கொலோட்சி செய்து வந்த கட்சியின் மூத்த தலைவர் லிம் கிட் சியாங் மற்றும் அவரின் வாரிசுகளை சரமாரியாக குறை கூறி வந்த தலைவரான தெங் சாங் கிம் முதல் முறையாக லிம்மிற்கு ஆதரவாக இந்த கோரிக்கையை முன்வைத்தார். DAP தொடர்ந்து வலுவடையும் திறன் மிகுந்த செயல்பாட்டை நிரூபிக்கவும் பழைய தலைவர்கள் தொடர்ந்து தேவை என்று அவர் வலியுறுத்தினார். தாப்பா நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட அயர் குனிங் சட்டமன்ற தொகுதி காலியாகிவிட்டதாக தேர்தல் ஆணையமான SPRயிடம் இன்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. பேரா மாநில சட்டமன்ற சபாநாயகர் டத்தோ முகமது ஜாஹிர் அப்துல் கலீட் அதற்கான கடிதத்தை பேரா மாநில SPR இயக்குனர் முகமது நஸ்ரி இஸ்மாயிலிடம் ஒப்படைத்தார். கடிதம் ஒப்படைப்பு சடங்கு இன்று காலை 10:15 மணியளவில் இப்போ பங்குனான் பேரா டாருல் ரெட்ஸ்வான் கட்டடத்தில் நடைபெற்றது. பரிசான் நேஷனலை சேர்ந்த அயர் குனிங் சட்டமன்ற உறுப்பினர் இஹ்சான் சஹருடின் கடந்த சனிக்கிழமை காலமானார். அவரின் இறப்பை தொடர்ந்து இடைத்தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் அத்தொகுதி காலியாகிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக SPRயிடம் தெரிவிக்கப்பட்டது. மேன்மை தங்கிய பேரா சுல்தான் நஸ்ரின் மைசூடின் ஷாவை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிங் கோலாலம்பூரில் உள்ள இஸ்தானா பேரா சங்காட் அரண்மனையில் நேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இச்சந்திப்பின் போது வீடமைப்பு ஊராட்சித்துறையின் 2024 ஆண்டிற்கான அறிக்கையை பேரா சுல்தானிடம் அமைச்சர் ngா கோர்மிங் வழங்கினார். அந்த அறிக்கை 2024 ஆண்டுக்கான வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சின் செயல் நடவடிக்கைக்கான அடைவு நிலையின் வெற்றிகளை கோடி காட்டியது. குறிப்பாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு முதல் முறையாக தேசிய மேம்பாட்டு விருதை வென்றது உட்பட அந்த அமைச்சின் செயல்பாட்டு திறனை வெளிப்படுத்தியது. அமைச்சின் அபார செயல்திறனுக்காக அதன் அமைச்சர் என்ற முறையில் ngா கோர்மிங்கிற்கு அமைச்சின் அனைத்து பணியாளர்களுக்கும் மேன்மை தங்கிய சுல்தான் நஸ்ரின் மைசூடின் ஷா தமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். மக்களுக்கு, குறிப்பாக பினாங்கு பிராய் பகுதியில் வசிப்பவர்களுக்கு உதவுவதில் TNB எனும் தெனாகா நேஷனல் பெர்ஹாட் காட்டி வரும் அக்கறைக்கும் அர்ப்பணிப்புக்கும் பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிராய் சட்டமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு தனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்.
கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி மகிழ்ச்சியுடன் மாணவர்களுக்கான பள்ளிக்கு திரும்புதல் எனும் நிகழ்வு தனது சட்டமன்ற தொகுதியான பிராயில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. பிராய் சட்டமன்ற தொகுதி சேவை மையத்திற்கும் டிஎன்பிக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பின் பலனாக இந்நிகழ்வு நடத்தப்பட்டது. பிராய் சாய்லேங் பாக் பலநோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் டத்தோஸ்ரீ சுந்தரராஜுவும் கலந்து கொண்டார். முழு நம்பிக்கையுடன் புதிய கல்வி ஆண்டை தொடரவிருக்கும் வசதி குறைந்த மாணவர்கள் பள்ளி உபகரணங்களை வாங்குவதற்கு 100 மாணவர்களுக்கு மொத்தம் 15,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் 100 வவுச்சர்களை டிஎன்பி வழங்கியது. ஏற்கனவே டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தனது பிராய் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த உதவி தேவைப்படக்கூடிய தேர்வு செய்யப்பட்ட 200 மாணவர்களுக்கு 30,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் தலா 150 ரிங்கிட் மதிப்புள்ள வவுச்சர்களை வழங்கி ஏழ்மை குடும்பங்களின் பள்ளி செலவின சுமையை குறைத்து இருந்தார். இந்நிலையில் டிஎன்பி மேலும் 100 வவுச்சர்களை வழங்கி உதவ முன்வந்த நிலையில் அவர்களின் இந்த முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் டத்தோஸ்ரீ சுந்தரராஜுவும் 7,500 ரிங்கிட் செலவில் மேலும் 50 மாணவர்கள் பயன் அடையும் வகையில் 50 வவுச்சர்களை மாணவர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் டிஎன்பியும் டத்தோஸ்ரீ சுந்தரராஜுவும் இணைந்து 150 மாணவர்களுக்கு மொத்தம் 22,500 ரிங்கிட் மதிப்பில் 150 ரிங்கிட் பெறுமானமுள்ள வவுச்சர்களை வழங்கினர். இவ்வேளையில் டிஎன்பியின் பினாங்கு மாநில தலைமை நிர்வாகி நூர் ஹிசாமி அபு ஹசானுக்கு டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் டிஎன்பியின் இந்த பங்களிப்பானது அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்பை நிரூபிக்கிறது என்று டத்தோஸ்ரீ சுந்தரராஜு புகழாரம் சூட்டினார். ஜொஹூர் சனாயில் உள்ள ஒரு வீடமைப்பு பகுதியில் நாய் ஒன்றை அடித்து கொடுமைப்படுத்திய வங்காளதேச ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 45 வயது அந்த வங்காளதேசியின் இத்தகைய கோர செயல் குறித்த காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்த படுபாதகத்தை புரிந்த அந்த அந்நிய நாட்டவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டதாக கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி தான் செங் லீ தெரிவித்தார். இச்சம்பவம் கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக 33 வயது உள்ளூர் ஆடவர் போலீஸ் புகார் அளித்து இருப்பதாக ஏசிபி தான் குறிப்பிட்டார். பிறவியிலேயே இருதயம் முழு வளர்ச்சியடையாத நிலையில் குறைபாட்டு இருதயத்துடன் பிறந்த 8 வயது சிறுமியின் தந்தை அமெரிக்காவில் தனது மகளின் அறுவை சிகிச்சைக்கு தேவையான நிதியை திரட்டுவதற்கு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார். சரஸ்வதி தமிழ் பள்ளியில் பயிலும் 8 வயது எஸ் ஹர்ஷிதா சாய் பிறந்ததிலிருந்தே இருதய நோயுடன் போராடி வருகிறார். அந்த மாணவிக்கு இருதய குறைபாடு இருப்பது அவர் 30 நாள் குழந்தையாக இருக்கும்போது ஜொஹூர் பாரு மருத்துவமனையில் கண்டறியப்பட்டது. அம்மருத்துவமனை ஆலோசனையின் பேரில் கோலாலம்பூர் இருதய சிகிச்சை கழகமான ஐஜேஎன்னுக்கு கொண்டு வரப்பட்டு 2 முறை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுவிட்டது. எனினும் மிக அபூர்வமாக சிக்கலான இத்தகைய இருதய குறைபாட்டிற்கு அமெரிக்கா மேசச்சூசெட்டில் உள்ள முன்னணி சிறார் மருத்துவமனையான போஸ்டன் மருத்துவமனையில் நிவாரணம் காணலாம் என்று அக்குழந்தையின் தந்தையான 42 வயது ஆர் செல்வ கணபதிக்கு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. இதற்கான மருத்துவ செலவு 3,50,000 அமெரிக்க டாலர் ஆகும். மலேசிய ரிங்கிட்டில் 15 லட்சம் வெள்ளியாகும் என்று மருத்துவர்கள் மதிப்பிட்டுள்ளதாக தந்தை செல்வ கணபதி கூறுகிறார். ஹர்ஷிதா சாய் மருத்துவ அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த செலவினம் மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இறுதி செலவு இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்று பர்னாமாவிற்கு அளித்த பேட்டியில் செல்வ கணபதி தெரிவித்துள்ளார். ஒரு தந்தை என்ற முறையில் உடல்நிலை மோசமடைந்து வரும் தனது மகள் ஹர்ஷிதா சாயை காப்பாற்றுவதற்கு அறுவை சிகிச்சை செய்வதை தவிர தமக்கு வேறு வழி தெரியவில்லை என்கிறார் செல்வ கணபதி. ஹர்ஷிதா சாயின் அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய நிதியை பொதுமக்கள் மூலம் திரட்ட செல்வ கணபதி உறுதி பூண்டுள்ளார். நிதி உதவி அளித்து உதவ விரும்புகின்றவர்கள் கீழ்கண்ட வங்கி கணக்கில் நன்கொடையை வழங்கலாம். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.